அனைவருக்கும் வணக்கம். வெல்வெல் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுபடி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ லெசன்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோல 4th லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருப்போம். ஸோ இந்த வீடியோல 5th லெசன் ஸ்டார்ட் பண்ணுவோம். தட் இஸ் இந்தியாவில் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெடரலிசம் இன் இந்தியா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபெடரலிசம் கூட்டாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் சொல்லக்கூடிய அதிகார பகிர்வு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. 28 ஸ்டேட்ஸ் பிளஸ் 8 யூனியன் டெரிட்டரிஸ் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்காங்க. சோ இவங்களுக்கான அதிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம கான்ஸ்டிடியூஷன் தெளிவா என்ன பண்ணிருச்சு அப்படின்னா வகுத்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் சென்ட்ரலுக்கு பவர் இருக்கு, இதெல்லாம் ஸ்டேட்ஸ்க்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வகுத்து கொடுத்துட்டாங்க. சோ அப்படி சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையில கூடிய அதிகாரங்களை பகிர்ந்து இருக்காங்க இல்லையா? சோ அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டாட்சி அப்படிங்கிற டேர்ம்ல சொல்றோம். அப்ப சிம்பிளா சொல்லணும்னா கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சிப்ளிங்ஸ் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஏன்னா பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே சமமா தான் அதிகாரங்களை கொடுத்திருப்பாங்க இல்லையா? ஐ மீன் ரெண்டு குழந்தைகளுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் கான்ஸ்டிடியூஷனும் பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஈக்குவலான அதிகாரங்கள் பகிர்வு அப்படிங்கறத கொடுத்து வச்சிருக்கு. ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் அதிகாரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுதான் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி வேர்ல்டுலேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடிய கூட்டாட்சி அப்படிங்கறத முதல் அறிமுகப்படுத்தின நாடு யார் அப்படின்னா அமெரிக்கா. ஓகேங்களா? அதனால தான் அமெரிக்காவை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்க மாகாணங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பல மாகாணங்கள் ஒன்னு சேர்ந்துதான் என்னது அப்படின்னா அமெரிக்கா. ஓகேங்களா? அதுதான் யுஎஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ அந்த ஃபெடரலிசம்ங்கிற கான்செப்டை முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா யுஎஸ்ஏ. ஸோ யுஎஸ்ஏக்கு பிறகு இன்னைக்கு பல கண்ட்ரீஸ் ஆஸ்திரேலியா, கனடாவா இருக்கட்டும், ஓகேங்களா, அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்தா இருக்கட்டும், ஓகேங்களா, அண்ட் தென் யூரோப்பியன் யூனியன் சொல்லக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியங்கள், இப்படி பல நாடுகள் பாத்தீங்கன்னா ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடிய கூட்டாட்சி அம்சம் அப்படிங்கறத ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா? சோ இப்போ இந்தியாவில் கூட்டாட்சி முறையும் வளர்ச்சியும், இந்தியாவில் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்தியா 1773 1773. ஓகேங்களா? ஸோ பை திஸ் ரெகுலேஷன் இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலியமா தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் 3 மாகாணங்களை உருவாக்குறாங்க. ஓகேங்களா? தட் இஸ் பாம்பே, கல்கட்டா அண்ட் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாகாணங்கள் 3 ப்ராவின்சஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருங்கிணைந்த பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்ட இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பெங்கால் மாகாணம் ஒன்று இருந்து அதுக்கு அடுத்தது 1773 ரெகுலேஷன் ஆக்ட் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா கல்கட்டா, பாம்பே அண்ட் மெட்ராஸ்னு சொல்லிட்டு மாகாணங்கள் உருவாகுது. அப்போ பெங்கால்ங்கிற ஒரே கண்ட்ரியா இருந்த இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பெங்கால் மாகாணம், பாம்பே மாகாணம், மெட்ராஸ் மாகாணம் பிரியுது இல்லையா? ஸோ இதுதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடிய கூட்டாட்சி தத்துவம் எமர்ஜ் ஆகிறதுக்கு ரீசன். அதுக்கு பிறகு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 இந்திய அரசாங்க சட்டம் 1919. ஸோ இந்த சட்டத்தின்படி என்ன இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா டயார்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்படுது. ஓகேங்களா? தட் இஸ் நத்திங் பட் சென்ட்ரல்ல ஒரு கவர்மெண்ட் அண்ட் தென் ஸ்டேட்ல ஒரு கவர்மெண்ட்னு சொல்லி முதல்ல 1920களில் ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் தேர்தல் நடந்திருக்குமா? எஸ். அப்போ மத்தியில பிரிட்டிஷ் கவர்மெண்ட், மாகாணங்கள்ல மாகாண அரசுன்னு சொல்லி ஒன்று உருவாகுது இல்லையா? சோ அப்ப அதுதானே ஃபெடரலிசம். சோ அப்போ 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலியமா டயார்கின்னு சொல்லக்கூடிய இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்படுது. அதுக்கு பிறகு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 1935 கொண்டு வந்த இந்திய அரசாங்க சட்டம் என்ன பண்றாங்க அப்படின்னா தே ப்ரொவைட் எ ப்ராவின்ஷியல் அட்டானமி, அந்த மாகாணங்களுக்கு சுயாட்சி அதிகாரம் அப்படிங்கிறது வழங்கப்படுது. ஸோ அப்போ 1919ல டயார்கி இரட்டையாட்சி அதிகாரம் கொடுக்கப்படுது. ஆனா அதிகாரங்கள் பெருசா இல்லை. ஆனா 1935ல அதே மாகாணங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது? சுயாட்சி அதிகாரம்னு சொல்லக்கூடிய ப்ராவின்ஷியல் அட்டானமி கொடுக்கப்படுது. ஓகேங்களா? அதிகப்படியான முடிவுகளை அந்த மாகாணங்களே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு இடையில 1928 ஓகேங்களா? சோ மோதிலால் நேரு தலைமையில கூடின காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டத்துல கூட என்ன வலியுறுத்தி இருப்பாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கணும், அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தி இருப்பாங்க. அண்ட் அந்த அரசியலமைப்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட அரசியலமைப்பா இருக்கணும்னு வலியுறுத்தி இருப்பாங்கன்னா ஷுட் பி எ ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? அதாவது கூட்டாட்சி தத்துவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பா இருக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தி இருப்பாங்க. இந்த 1928 மோதிலால் நேரு ரிப்போர்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வி கால் இட் அஸ் அ நேரு ரிப்போர்ட், நேரு அறிக்கை அப்படின்னு சொல்றோம். அப்போ 1773 ரெகுலேஷன் ஆக்ட்ல மாகாணங்களை பிரிக்கிறாங்க. அதன் அடிப்படையில அதுக்கு பிறகு 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, 1928 நேரு அறிக்கையில வலியுறுத்துறாங்க. 1935ல ப்ராவின்ஷியல் அட்டானமி மாகாண சுயாட்சி கொடுக்குறாங்க. ஸோ 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு பிறகு கான்ஸ்டியூஷன் எழுதும் போது நம்ம கான்ஸ்டியூஷனுடைய 7th ஷெட்யூல் 7வது அட்டவணை பாத்தீங்கன்னா which talks about the federalism concept, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லக்கூடிய மத்திய மாநில அரசினுடைய உறவு முறையை பத்தியும் அதிகார பகிர்வை பத்தியும் பேசியிருக்கு. ஓகேங்களா? அதுலதான் பாத்தீங்க அப்படின்னா 3 விதமான பட்டியல்களை லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒன் இஸ் யூனியன் லிஸ்ட், ஒன்றிய பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட், மாநில பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட், பொது பட்டியல்னு சொல்லிட்டு அதிகாரங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கும்? இந்த 3 பட்டியலின் ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? சோ அப்போ 1773 ஆரம்பிச்சு 47 இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகும் கூட நம்ம அந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிற கான்செப்டை எவால்வேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ரைட்.
ஸோ அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி தன்மைகள். வாட் ஆர் ஆல் த ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன், எழுதப்பட்ட அரசியலமைப்பு. நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் த லென்த்தியஸ்ட் ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன், மிகவும் நீளமாக எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்புன்னு தெரியும். ஸோ அப்போ மிகவும் நீளமாக எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு அப்படிங்கும் போது தெளிவா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன பவர்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன பவர்ஸ் அப்படிங்கிறத தெளிவா எழுதியிருப்பாங்களா? எஸ். அப்போ மத்திய அரசு 28 மாநில அரசாங்கங்கள், ஓகேங்களா, யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் பிரதேசங்கள், இது ஒவ்வொன்றுக்கும் எந்தெந்த அதிகாரங்கள் இருக்கு, அவங்களுடைய பணிகள் என்னென்ன அப்படிங்கிறது தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கும் நம்ம கான்ஸ்டியூஷன்ல. ஸோ அது ஒன் ஆஃப் த ஃபெடரல் ஃபியூச்சர். அப்போ எழுதப்பட்ட அரசியலமைப்புங்கிறது ஏன் ஃபெடரல் ஃபியூச்சர்? தெளிவா அதிகாரங்கள் பகிரப்பட்டுள்ளதை எழுதி வச்சிருக்கோம் இல்லையா, அதனால அது ஒரு ஃபெடரல் ஃபியூச்சர், கூட்டாட்சியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது அரசியலமைப்பினுடைய உயர்ந்த தன்மை, ஓகேங்களா, சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, ஸோ உச்சபட்ச அதிகாரம் படைச்ச அமைப்பு எது அப்படின்னா கான்ஸ்டியூஷன் சொல்லலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கூட அதை தான் பார்த்திருப்போம் இல்லைங்களா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பா செயல்படக்கூடியது கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய அரசியலமைப்பு. ஓகேங்களா. ஸோ எந்த லா போட்டாலும் சரி, எந்த சட்டம் போடுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இதுக்கு உட்பட்டு தான் செயல்படணும், அந்த கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு தான் செயல்படணும். அந்த கான்ஸ்டியூஷனை மீறி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, யாருமே என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட கான்ஸ்டியூஷனே இந்தியா ஃபெடரலிசம்ங்கிற கான்செப்ட் பத்தி பேசியிருக்கா? எஸ். சோ அதிகாரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கா? சோ அப்ப அதனால சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு தான் உச்சபட்ச அதிகாரம், அதிலே அப்படிதான் சொல்லியிருக்காங்க. சோ அதனால அது ஒன் ஆஃப் த சாலியன்ட் ஃபியூச்சர், சிறப்பம்சம்னு எடுத்துக்கலாம். அடுத்தது அதிகார பகிர்வுன்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ். நம்ம கான்ஸ்டியூஷனுடைய ஷெட்யூல் 7 அட்டவணை 7ல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதிகாரங்களை பகிர்ந்து கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தனித்தனியா. ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய அரசு, ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய மத்திய அரசுக்கு எந்தெந்த துறையில எல்லாம் அதிகாரங்கள் இருக்கு அப்படிங்கறத எதுல வகைப்படுத்தியிருப்பாங்க? யூனியன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றிய பட்டியல வகைப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் அடுத்தது ஸ்டேட் லிஸ்ட், மாநில பட்டியல். ஸோ அப்போ மாநில அரசாங்கங்கள் தான் சட்டம் இயற்ற முடியும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டப்பேரவைகள் தான் லா எனாக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி எந்தெந்த துறைகள்ல மாநில அரசாங்கம் சட்டம் இயற்றிக்கலாம் அப்படிங்கறத பத்தி சொன்னது ஸ்டேட் லிஸ்ட்னு சொல்லக்கூடிய மாநில பட்டியல். அடுத்தது மூணாவது கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது பட்டியல். ஓகேங்களா. சோ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ரெண்டு பேருக்குமே பாத்தீங்க அப்படின்னா அதிகாரம் அப்படிங்கிறது சமமாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, ரைட். சோ பட் ஆனா ஒருவேளை முடிவு எடுக்கிறதுல சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கு நடுவில் ஏதாவது கிளாஷஸ் ஆச்சு அப்படின்னா யாருடைய அதிகாரம் தான் அந்த இடத்துல ப்ரிவைல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா சென்ட்ரலுடைய அதிகாரம் தான் அந்த இடத்துல ப்ரிவைல் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஷெட்யூல் 7 அட்டவணை 7 சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அதிகார பகிர்வை பத்தி பேசியிருக்காங்க. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல் அண்ட் பொது பட்டியல் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. அப்போ ஒன்றிய பட்டியல்னு சொல்லும் போது லா எனாக்ட் பண்ற பவர் பார்லிமெண்ட்டுக்கு தான் உண்டு. ஸ்டேட் லிஸ்ட்னு சொல்லும் போது சட்டம் இயற்றும் அதிகாரம் அந்தந்த மாநில சட்டமன்றங்களுக்கு தான் உண்டு. கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லும் போது போத் ஹேஸ் பவர், நாடாளுமன்றத்துக்கும் சரி சட்டமன்றங்களுக்கும் சரி அதிகாரம் இருக்கு. ஆனா ஒருவேளை முடிவெடுக்கிறதுல சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கு நடுவில் கிளாஷ் ஆச்சு அப்படின்னா யாருக்கு அதிகாரம் அந்த இடத்துல ப்ரிவைல் ஆயிருக்கு? சென்ட்ரலுக்கு தான் அதிகாரம் ப்ரிவைல் ஆயிருக்கு. ஓகேங்களா. அப்போ யூனியன் லிஸ்ட்னாலும் கன்கரண்ட் லிஸ்ட்னாலும் முடிவெடுக்கிற அதிகாரம் சென்ட்ரலுக்கு தான் இருக்கு. அப்போ அதிகாரத்தை நம்ம பிரிச்சிருக்கிறோம், ஆனா சமமா பிரிச்சிருக்கிறோமா? கண்டிப்பா இல்ல. சோ அப்போ இந்தியாவை நம்ம ஃபெடரல்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா என்ன ஃபெடரல் அப்படின்னா இந்தியா இஸ் கால்ட் அஸ் a குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. சோ குவாசி ஃபெடரல் அப்படின்னா அரை கூட்டாட்சி அப்படின்னு அர்த்தம். அதிகாரம் பிரிச்சிருக்காங்க, ஆனா சமமா பிரிச்சிருக்காங்கன்னா இல்ல. அதனாலதான் குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் வியர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்துட்டு குவாசி ஃபெடரல் அப்படிங்கிற டேர்ம்ல சொல்லுவார். அரை கூட்டாட்சி அப்படிங்கிற டேர்ம்ல பேராசிரியர் வியர் அப்படிங்கிறவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. அடுத்தது ஈரவை நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய பை கேமரல் பார்லிமெண்ட். ஓகேங்களா. சோ நம்ம பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான அவை அப்படிங்கிறது இருக்கும். ஒன் இஸ் லோக்சபா, அனதர் ஒன் இஸ் ராஜ்யசபா, மக்களவை மற்றும் மாநிலங்களவை. சோ லோக்சபா நம்ம என்னன்னு சொல்லலாம்? லோவர் ஹவுஸ், கீழவை அப்படின்னு சொல்லலாம். ராஜ்யசபா நம்ம என்னன்னு சொல்லலாம்? அப்பர் ஹவுஸ், மேலவைன்னு சொல்லலாம். சோ இந்த லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் யார் மெம்பர்ஸா இருப்பாங்க? பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. சோ டோட்டல் சென் 543 அப்படின்னா 543 உறுப்பினர்களுமே மக்களால நேரடியாக ஓட் பண்ணி செலக்ட் பண்ணப்பட்டவங்களா இருப்பாங்க. அப்போ லோக்சபா அப்படிங்கிறது which comprises of people's representatives, மக்களின் பிரதிநிதிகளாக 543 தொகுதிக்கு ஒரு உறுப்பினர் வெற்றி பெற்று வந்திருப்பாங்க. ஆனா ராஜ்யசபா, மாநிலங்களவைன்னு சொல்லும் போது ராஜ்யசபால 245 மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா அதுல 233 மெம்பர்ஸ் தேர்தல் மூலியமா தேர்வு செய்யப்படுறாங்க. அண்ட் தென் 12 மெம்பர்ஸ், 12 பேர் பாத்தீங்கன்னா நியமன உறுப்பினர்களாக இருக்காங்க. இந்த 12 பேரும் இந்த 233 மெம்பர்ஸும் 233 பேரும் தேர்தல் மூலியமா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. யார் அவங்கள ஓட் பண்ணிருப்பா? அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாரும் சேர்ந்து தானே இந்த 233 பேர் ஓட் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த மாநில அரசாங்கத்தில் இருக்கிற, மாநில சட்டப்பேரவையில் இருக்கிற எம்எல்ஏஸ் உடைய பங்களிப்பு தானே இதுல முக்கியமா இருக்கு. லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் நேரடியா ஓட் பண்றாங்க. சோ பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், மக்களின் பிரதிநிதிகள் அவங்க நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனா இங்க
பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸா இருக்கிற எம்எல்ஏக்கள் தான் ஓட் பண்ணி 233 ராஜ்யசபா எம்பிஸை செலக்ட் பண்றாங்க. அப்போ ராஜ்யசபால இருக்கிற அந்த 233 உறுப்பினர்கள் யாருடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸா இருப்பாங்க? தே பிலாங்ஸ் டு த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் ஸ்டேட். அந்தந்த மாநிலத்தினுடைய பிரதிநிதிகளாக இருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப தமிழ்நாட்டில இருந்து 18 எம்பிக்கள் ராஜ்யசபாக்கு போறாங்க அப்படின்னா அந்த 18 எம்பிக்களையும் 234 தமிழ்நாட்டில் இருக்கிற 234 எம்எல்ஏஸ் தான் ஓட் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க? தமிழ்நாட்டுக்கான 18 ராஜ்யசபா எம்பிஸை செலக்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டுடைய ரெப்ரஸன்டேஷனா தான் அந்த 18 பேரும் போறாங்க. அப்போ ஸ்டேட்ஸ்க்குன்னு சொல்லி இந்த இடத்துல ரெப்ரஸன்டேஷன் இருக்கா? பார்லிமெண்ட்ல ஒரு ஹவுஸ் பீப்புள் ரெப்ரஸன்டேஷன், இன்னொரு ஹவுஸ் ஸ்டேட்ஸ்க்கான பிரதிநிதித்துவமா இருக்கா? சோ அப்ப அதுதான் பாத்தீங்க அப்படின்னா பைகேமரலிசம்னு சொல்லக்கூடியது ஃபெடரல் ஃபியூச்சர்னு சொல்லக்கூடிய கூட்டாட்சி அம்சங்கள்ல ஒண்ணு. அதுக்கடுத்து நெகிழா அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? தட் இஸ் ரிஜிட் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். ஆர்டிகல் 368 படி பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன்களால அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பேசியிருப்பாங்க. சில விஷயங்கள் சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்டோட போகும், சில விஷயங்கள் பார்லிமெண்ட்லயே ஸ்பெஷல் மெஜாரிட்டி சிறப்பு பெரும்பான்மையோட போகும், சில விஷயங்களுக்கு பார்லிமெண்ட்ல சிறப்பு பெரும்பான்மை போட்டுட்டு அண்ட் தென் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ராட்டிபிகேஷன், பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களுடைய ஒப்புதல் அப்படிங்கறத வாங்குவோமா? எஸ். அப்போ எல்லா விஷயங்களுக்கும் பார்லிமெண்ட் மட்டும் அப்ரூவல் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சில சட்ட திருத்தங்களுக்கு நாடாளுமன்றத்தோட சேர்ந்து மாநில சட்டப்பேரவையினுடைய ஒப்புதல் அந்த இடத்துல அவசியமாகுது இல்லையா? அதுதான் நெகிழா அரசியலமைப்புன்னு சொல்லக்கூடிய ரிஜிட் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற பாயிண்ட். அடுத்தது உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது ஏன் ஒரு ஃபெடரல் ஃபியூச்சர்னு சொல்றோம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஃபாலோ அண்ட் இன்டெகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறையை நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லைங்களா? பட் இந்த இடத்துல ஃபெடரல் ஃபியூச்சர்ல ஏன் நம்ம சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம் அப்படின்னா, ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசல் அதிகார வரம்பு அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ அது என்ன அசல் அதிகார வரம்பு அப்படின்னு சொல்லும் போது, சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையில பிரச்சனை வந்தது அப்படின்னா நேரடியா அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் விசாரிக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்டேட்க்கும் இன்னொரு ஸ்டேட்க்கும் நடுவில் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்டா விசாரணையை எடுத்துக்கலாம் இல்லையா? சென்டருக்கும் மெனி ஸ்டேட்ஸ் பல மாநிலங்களுக்கும் இடையில பிரச்சனை வந்ததுன்னா உச்சநீதிமன்றம் நேரடியா விசாரணைக்கு எடுத்துக்கலாம். அப்படி சென்ட்ரல் ஸ்டேட், ஸ்டேட் விசஸ் ஸ்டேட், சென்ட்ரல் விசஸ் பல ஸ்டேட்ஸ், இப்படி மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கங்களுக்கும் நடுவில் பிரச்சனை வரும் பட்சத்துல உச்சநீதிமன்றமே நேரடியாக அந்த வழக்கில் எடுத்து விசாரிக்கலாம் இல்லையா? சோ என்னதான் மாநிலத்துக்கு மாநிலம் உயர்நீதிமன்றம் இருந்தாலும் ஓவரால இருக்கிற உச்சநீதிமன்றம் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்குமான பிரச்சனைகளை பத்தி விசாரிக்கக்கூடிய அமைப்பா இருக்காங்க இல்லையா? அதனாலேயே சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபெடரல் ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அப்போ இதெல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா ஃபெடரல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி அம்சங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுல உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம இன்டெகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி கொடுத்திருக்கோம் இல்லைங்களா? ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை கொடுத்திருக்கோம். அதுல இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரின்னு சொல்லக்கூடிய சுதந்திரமான நீதித்துறைங்கிறது மட்டும் தான் ஃபெடரல் ஃபியூச்சரா வரும். இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி நான் ஃபெடரல் ஃபியூச்சர்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். சோ இதெல்லாம் தான் நம்ம கான்ஸ்டியூஷனுடைய ஃபெடரல் ஃபியூச்சர்ஸ், கூட்டாட்சி அம்சங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நாம ரெண்டு விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஒன்னு என்ன அப்படின்னா தட் இஸ் இந்தியன் டெரிட்டரி அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி பேசணும். ஓகேங்களா? அதாவது இந்திய நிலப்பரப்பு அல்லது இந்திய பிராந்தியம் அப்படிங்கறத பத்தி பேசணும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் யூனியன். ஓகேங்களா? சோ இந்திய ஒன்றியம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசணும். ஓகேங்களா? இந்தியன் யூனியன்னா என்ன, இந்திய ஒன்றியம்னா என்ன, ஓகேங்களா? அடுத்தது இந்தியன் டெரிட்டரின்னு சொல்லக்கூடிய இந்திய நிலப்பரப்புனா என்னங்கிறத பத்தி பேசணும். ஃபர்ஸ்ட் இந்திய நிலப்பரப்பு அப்படின்னா என்னன்னு பேசலாம். இந்தியன் டெரிட்டரினா என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், தட் கம்ஸ் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, அந்த 8 யூனியன் பிரதேசங்கள் அண்ட் தென் இந்தியாவினுடைய டெரிட்டரிஸ் கான்குவெட், ஓகேங்களா, கைப்பற்றப்பட்ட பகுதிகள். அதாவது பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பாண்டிச்சேரி, கோவா, டாமன் டையூ, தாதர் நகர் ஹவேலி, சிக்கிம் போன்ற பகுதிகள் எல்லாமே பிற பகுதிகள் இந்தியாவோட அனெக்ஸ் பண்ணப்பட்டதா, அனெக்ஸ் ரீஜன். இது மூணும் சேர்த்ததுதான் இந்தியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய பிராந்தியம் அல்லது இந்திய நிலப்பரப்புன்னு சொல்றோம். 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் அண்ட் இந்தியாவோட இணைக்கப்படுற பகுதிகள், இதுதான் இந்தியன் டெரிட்டரின்னு சொல்லக்கூடிய இந்திய நிலப்பரப்பு, இந்திய பிராந்தியம். இதே இந்தியன் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய ஒன்றியம் அப்படின்னா எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கத்தையும், செகண்ட் ஒன் 28 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், 28 மாநில அரசாங்கங்களையும் மென்ஷன் பண்ணுது. இதுதான் இந்தியன் யூனியன் சொல்லக்கூடிய இந்திய ஒன்றியம். அப்போ இந்திய ஒன்றியம்னு சொல்லும் போது ஒட்டுமொத்த மத்திய அரசு அண்ட் தென் 28 மாநில அரசு, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்தியன் யூனியன் சொல்றாங்க. அப்போ அங்க எங்கேயாவது யூனியன் டெரிட்டரிஸ் பத்தி பேசியிருக்காங்களா? இல்ல. கைப்பற்ற பகுதிகளை பத்தி பேசியிருக்காங்களா? இல்ல. ஒட்டுமொத்தமா மத்திய அரசையும் 28 மாநிலங்களையும் பத்தி பேசுறது இந்திய ஒன்றியம். அதே 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், கைப்பற்றப்படக்கூடிய பகுதிகள்னு சொல்லக்கூடியதை பத்தி பேசக்கூடியது என்ன அப்படின்னா இந்தியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய பிராந்தியம் அல்லது நிலப்பரப்புன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது இந்திய அரசியலமைப்பினுடைய ஒற்றையாட்சி தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயம். ஓகேங்களா? சோ இந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த வீடியோல ஃபெடரலிசம்னா என்ன, ஃபெடரலிசம் எப்படி growth ஆச்சு, ஃபெடரல் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தோம். சோ அடுத்த வீடியோல யூனிட்டரி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ஒற்றையாட்சியினுடைய அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.